Hey guys, good morning. Today's date is 13/7/2026. Monday week start ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் லாஸ்ட் வீக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேட்ஸ்லாம் கொடுத்துச்சு. நியர்லி ஒரு 5% வரைக்கும் நம்மளால் எடுக்க முடிஞ்சுச்சு. ஒரு 3 ட்ரேட் கிடச்சிது. தேர்ஸ்டே ஒரு ட்ரேட் கிடச்சிது. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் கிடச்சிது. லண்டனில் ஒரு ட்ரேடும் நியூயார்க்கில் ஒரு ட்ரேடும் கிடச்சிது. ஸோ ஓவராலாக வந்து 5 ட்ரேட்ஸ். மண்டேலாம் கிடைச்ச ட்ரேட் நமக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஸோ அதுவும் எடுத்திருந்தா நியர்லி ஒரு 10% மேலே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். எனிவே, ஸோ லாஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக்லி கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக்லி கேண்டில் நீங்கள் பாருங்கள், கரெக்டாக ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா, மார்க்கெட் வந்து அதுக்கும் முந்தின வீக் பாருங்கள், நல்ல ஒரு வீக்லி ஸ்வீப், அதாவது June 22 அந்த வீக் கேண்டில் வந்து நல்லா ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே ஏறி, பட் இந்த ஹையை எடுக்கலை. ஸோ இந்த ஹையை எடுக்காமல் அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த வீக்கோடைய இந்த ஸ்வீப் பண்ண வீக்கோடைய ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வந்து லாஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து வீக்லியில் ஒரு கிளியரான ஒரு வியூ இல்லை இப்போ வரைக்குமே. ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணாலுமே மார்க்கெட் அடுத்து இந்த லோவை டார்கெட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த ஹையை எடுக்கலை. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், ஒரு கன்சால்டேஷன் தான் வீக்லியில். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹை அண்ட் லோ இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு கிளியரான ஒரு வியூ இல்லை. ஸோ டேல போகலாம். டேல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நமக்கு இன்னும் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஹையுமே வந்து பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஹை போயிட்டு அகைன் கீழே வந்துட்டு ஒரு குட்டி கரெக்ஷன் போயிட்டு அகைன் இந்த லோவை ஸ்வீப் பண்ணி இங்கே பாடி க்ளோஸ் வச்சு ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு இன்டர்னலி. ஆனால் அந்த எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏறி திரும்பவும் கீழே வந்து அந்த லோஸ் எல்லாம் எடுக்குது. ஸோ இன்னும் எடுக்கல. ஆக்சுவலாக அந்த லோஸ் தான் நமக்கு டார்கெட். இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, மார்க்கெட் இது எல்லாமே ஒரு லிக்விடிட்டியாக இருக்கிறதுனால இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து ஒரு சைடு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 ஹவர் போவோம். 4 ஹவரில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 4 ஹவர்லையும் மார்க்கெட் வந்து பாருங்கள், ஹை லோ, ஸோ லோயர் ஹை, அகைன் ஒரு லோயர் லோ, அகைன் ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு. ஸோ ஹையர் ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, அந்த ஹையர் ஹை வச்சு அந்த லோவையே பாடி க்ளோஸ் வச்சு எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு 4 ஹவரில். எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து பாருங்கள், அந்த லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேட்லேயே வந்துட்டு இங்கே போயிட்டு எதுவும் எக்ஸ்டர்னலாக எதுவும் பிரேக் வைக்கல. அகைன் இந்த பிளாக்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக்கில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த 4 ஹவருடைய டிமாண்டுக்கு வரதுக்கு தான் அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது 4 ஹவரோட ஸ்ட்ரக்சரை வச்சு நான் சொல்கிறேன். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 1 ஹவரில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை எடுக்கணும். இந்த லிக்விடிட்டி எடுத்தால் மட்டும்தான் அடுத்து இங்கே வரும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே வந்து பாருங்கள், நல்ல ஒரு கேப் டவுனோட தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஃப்ரைடே நடந்த மேனிப்புலேஷனு. நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வாங்கினாங்க இந்த இடத்துல. நான் செல் ட்ரேட் தான் எடுத்திருந்தனால நான் வந்து ஹோல்டு பண்ணதுனால எனக்கு ட்ரம்ப் அந்த ட்வீட்டு போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்வீப் பண்ணிவிட்டு அகைன் மேலே ஏறி இங்கேருந்து செல் பண்ணவங்களுடைய லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துகிட்டு அகைன் பாருங்கள், மண்டே ஓப்பன் ஆகும்போதே வந்து நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நியர்லி எவ்வளோ கேப் டவுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 300 பிப்ஸ் கேப் டவுன் ஆகி அகைன் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக எதுவும் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுக்கல. அப்படியே வந்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இங்கேருந்து அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த கேப்ஸை ஃபில் பண்ணிட்டும் இறங்கலாம். இல்லை அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து இந்த 1 ஹவரோடைய டிமாண்டில் டேப் பண்ணிவிட்டு அகைன் போயிட்டு இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் எனக்கு வந்து 4 ஹவரை வச்சு பார்க்கும்போது ஒரு வியூ கிளியராக இருக்குது. என்னென்னா, மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். பட் அது எப்படி வரப்போகுது அப்படின்றது நமக்கு வந்து 1 ஹவரில் என்ன நடக்குதுன்றதை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே இந்த லோ வந்துட்டு ஹை போயிட்டு அங்கேருந்து கேப் டவுன் ஆகி கீழே வந்திருக்கு. அப்போ நமக்கு நிச்சயமாக மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இப்போது
இந்த 1 ஹவரில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமா அட்லீஸ்ட் வந்து இந்த பிளாக் வரைக்குமா அந்த கேப் வரைக்குமா அது போயிட்டு அகைன் அந்த செல் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் கீழே வரணும். ஏன்னா இதுதான் வந்து 1 ஹவரோட ஸ்ட்ரக்சரும் நமக்கு சொல்லுது. ஸோ என்னோட வியூ செல் தான். பட் இந்த 1 ஹவரோட டிமாண்டில் மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எதாவது கவுண்டர் ட்ரெண்ட் கொடுத்தாலும் நம்ம அந்த பை எதிர்பார்க்கலாம். லைக் திஸ், இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அகைன் இந்த சப்ளை வரைக்கும் போயிட்டு தென் கீழே இப்படி வரலாம், இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு கோல்டோடைய அனலைஸ். எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இருக்கிறத வச்சு நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம், பட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் வந்து பண்ண முடியும். பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 ஹவர் கேண்டில் நல்லா புல்லிஷாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஆப்வியஸாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். லெட்ஸ் சி. பட் இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கீழே நல்ல ஒரு 1 ஹவரோட டிமாண்ட் இருக்குது. அட்லீஸ்ட் மார்க்கெட் அந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம வெயிட் தான் பண்ணணும். இங்கெல்லாம் இடையில கை வச்சோன்னா நிச்சயமாக மாட்டிப்போம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மேனிப்புலேஷன் தான். இதுக்குள்ளே நம்ம ஏசியா செஷனுக்குள்ளே கை வச்சாலே மேனிப்புலேஷன் தான். வெயிட் பண்ணி 12:30க்கு மேலே லண்டனில் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த டெசிஷன் எடுத்துக்கலாம். See you on next video guys. Thank you so much.